Hi guys, welcome back to holisticinvestment.in. Reliance Nippon Life Nisht Samruddhi Plus பிளான்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் உங்கள் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த பிளானால் ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் அவங்க லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் தராங்க அண்ட் ஃப்ளெக்சிபிள் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸுமே இந்த பாலிசியில் உண்டு. நீங்கள் 5 years 8 years 10 years 12 years வரைக்குமே நீங்கள் வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி பே பண்ணலாம். தென் க்ரோயிங் பெனிஃபிட்ஸுமே இருக்குது. உங்களோட இன்க்ரீசிங் ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஓவர் டைம் எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி க்ரோயிங் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸுமே அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் இதில் ஃப்ளெக்ஸி வாலெட் ஃபியூச்சர்னு ஒன்று இருக்குது. இதனால் உங்கள் இன்கம்மை எப்போ உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த டைமில் வித்ட்ரா பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் உண்டு. அண்ட் டேக்ஸ் அட்வான்டேஜஸ்மே இருக்குது. இது வந்து கரண்ட் டேக்ஸ் லாஸ் படி வந்து இருக்குது. அண்ட் லாங் டேர்ம் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் வந்து 44 years வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்பர் 1 டெத் பெனிஃபிட். இது சப்போஸ் பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் முடிகிறதுக்குள்ளேயே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் ஹையஸ்ட் இன் வேல்யூ இருக்கோ அதுதான் டைம் ஆஃப் டெத் அப்போ எது ஹையஸ்ட் இன் வேல்யூ இருக்கோ அதுதான் டெத் பெனிஃபிட்டாக நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் எது ஹையஸ்ட் இன் வேல்யூ கிடைக்குதோ அதோட சேர்த்து நாமினியில் லீக் ஹேருக்கு ஏதாவது ஃப்ளெக்ஸி வாலெட்டில் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருந்தாலுமே அதுவுமே அடிஷ்னலாக அவங்க கொடுப்பாங்க. இப்போ சர்வைவல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி ஹோல்டர் வந்து இன்கம் பீரியட் அப்போ லைக் இந்த பாலிசி சர்வை பண்ணக்கப்புறம் இந்த இன்கம் பீரியட் அப்போ என்ன ஆகும்னா அவருக்கு அந்த டைமில் எவ்ரி பாலிசியர் கேரண்டீட் ஆனுவல் இன்கம் GAI ஒன்றுன்னு கொடுப்பாங்க அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி பாலிசியர். ஓகேவா? ஸோ இந்த GAI பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் பீரியட் ஸ்டார்டிங்கில் அது எந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா GAI ரேட் மல்டிப்ளைட் பை ஆனுவலைஸ் ப்ரீமியம். அண்ட் இந்த GAI பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் அட் அ சிம்பிள் ரேட் ஆஃப் 5% இன்க்ரீஸும் பண்ணுறாங்க பர் ஆனம். ஸோ இந்த மாதிரி சர்வைவல் பெனிஃபிட் இருக்குது. மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்ம் முடிகிறப்போ அதாவது பாலிசி மெச்சூர் ஆகிறப்ப பாலிசி ஹோல்டர் கிடைக்கிறது தான் மெச்சூரிட்டி பெனிஃபிட். இது வந்து சம் அஷூர்ட் ஆன் மெச்சூரிட்டி ப்ளஸ் ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ஃப்ளெக்ஸி வாலெட்டில் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. இல்லை இந்த சம் அஷூர்ட் ஆன் மெச்சூரிட்டி எதை சொல்கிறாங்கன்னா ஆனுவலைஸ் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது எந்த அமௌண்ட் ஈக்குவல் வருதோ அந்த அமௌண்ட் ஈக்குவலான ஒரு அமௌண்ட் தான் அவங்க மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாலிசியில் இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பார்ப்போம். அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேரண்டீட் ஆனுவல் இன்கம்மை ஃப்ளெக்ஸி வாலெட்டில் இருக்கிற அந்த கேரண்டீட் ஆனுவல் இன்கம்மை அக்யூமுலேட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இது இன்கம் பீரியடில் பீரியாடிக் பேமெண்ட்டாக ரிசீவ் பண்ணுறது பதிலாக உங்களுக்கு அக்யூமுலேட் பண்ணால் அதுவும் நீங்கள் பண்ணலாம். அண்ட் செட்டில்மெண்ட் ஆப்ஷனில் உங்களோட மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை அந்த ஃப்ளெக்ஸி வாலெட்டில் இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டோடையே நீங்கள் வந்து விட்டு வைக்கலாம். அதுக்கப்புறமா அதை கூட அக்யூமுலேட் பண்ணி வாங்கிக்கிறதுக்காக. அண்ட் லோன் ஃபெசிலிட்டியுமே இதில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்கள் சரண்டர் வேல்யூட அப் டு 70% வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ரைடர்ஸ் கூட நீங்கள் உங்கள் பேஸ் பாலிசிக்கு ஆட் பண்ணிக்கலாம் கவரேஜ் பூஸ்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் ஹையர் ப்ரீமியம் பேண்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஹையர் கேரண்டீட் ஆனுவல் இன்கம் GAI கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வைவல் பெனிஃபிட் யூஸ்வலி நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃப்டன் ஒரு டிஸ்க்ரிஷனரி எக்ஸ்பென்சஸை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு பெரிய யூஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ரிலேட்டிவ்லி லோ ரிட்டர்ன்ஸ் தான் லாங் ரன்ல கொடுக்குது. அண்ட் இதில் நம்ம ஆனுவலாக வித்ட்ரா பண்ணுறதுனால சர்வைவல் பெனிஃபிட்லேருந்து அதோட கம்பவுண்டிங் எஃபெக்டை நம்ம இன்டரப்ட் பண்ணுறதுனால அதோட ஃபுல் பெனிஃபிட்டை நம்மளால் வாங்க முடியாது. இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸுமே இருக்குது. இந்த ஃபேக்டர்ஸையும் நீங்கள் கேர்ஃபுல்லி கன்சிடர் பண்ணி தான் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியில் நம்மளுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால இப்போ இதோட அனலைசிஸ் பார்ட்க்கு போவோம். அதாவது இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா இல்லையான்றதை எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னா இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR நம்ம இந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ தான் இதோட பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் நம்ம கையில் எவ்வளோ வரும்ன்றதை பார்க்க முடியும். அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக ஒரு 45-year-old மேல் வந்து இந்த பாலிசியை சூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க ஆனுவல் ப்ரீமியமாக 5 lakh rupees கட்டுறாங்க. அதில் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 10 years
2 year deferment period அதுக்கப்புறம் போகும் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 30 year income period இருக்கு. ஸோ டோட்டலாக பாலிசி டேர்ம்ன்றதே 42 years வந்துடுது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சர்வைவல் பெனிஃபிட்டில் அவங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 3.78 lakhs. ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 87 அவங்களுக்கு ஃபைனல் சர்வைவல் பெனிஃபிட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டோட கிடைக்கும். ஸோ இந்த ஐஆர்ஆர் இந்த கேஷ் ஃப்ளோக்கு எவ்வளோ இருக்கும்னு ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் நிஷ்ட் சம்ருதி ப்ளஸ் பிளான் மெச்சூரிட்டி கால்குலேட்டர் மூலியமாக கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வர ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 6.51%. இந்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு கம்பேரபிள்னு சொல்லலாம், இல்லை அதை விட ஸ்லைட்லி லோவர் ரிட்டர்ன் கூட சொல்லலாம். ஸோ இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அந்த அளவுக்கு ஒரு காம்படேட்டிவ்னு சொல்ல முடியாது, எஸ்பெஷலி நீங்கள் இன்ஃப்ளேஷன் அக்கௌண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு 42 year பாலிசி டேர்ம் வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை விட ரொம்ப கம்மியாக தான் இது இந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த அனலைசிஸ்லேருந்து நம்ம எந்த இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஹைலைட் பண்ணி இந்த அனலைசிஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டில் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸை எவாலுவேட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது இந்த அனலைசிஸ் நம்மளுக்கு அழகாக ஹைலைட் பண்ணி காட்டுது. ஸோ இந்த ஆர்என்ஆல் நிஷ்ட் சம்ருதி ப்ளஸ் பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி நம்ம ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸை மீட் பண்ணுறதுக்கு அடிக்குவேட்லி தேவைப்படுற ரிட்டர்ன்ஸ் இந்த பிளான் டெலிவர் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் ஆர்என்ஆல் நிஷ்ட் சம்ருதி ப்ளஸ் பிளான் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். இந்த பாலிசியில் கால்குலேட் பண்ண அந்த ரிட்டர்ன்ஸ் வச்சு மற்ற ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸோட மற்ற ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வருதா, ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரைட் சாய்ஸா இல்லையா அப்படின்றத ஒரு டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் இந்த கம்பேரிட்டிவ் அனலைசிஸ். ஸோ இந்த கம்பேரிசனுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஆர்என்ஆல் நிஷ்ட் சம்ருதி ப்ளஸ் பிளானில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது எந்த சேம் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுமோ அந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ண அதே சேம் பேராமீட்டர்ஸ் வச்சு தான் இதுலையுமே நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஆர்என்ஆல் நிஷ்ட் சம்ருதி ப்ளஸ் பிளான் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே ஒரே பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அப்படி பண்ணாமல் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனித்தனியாக செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தா இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதான்றது தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ்க்காக நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 75 lakhs சம் அஷ்யூர்டுக்கு ஆனுவல் ப்ரீமியம் 1,01,000. ஸோ இதோட 40 year பாலிசி டேர்ம் இருக்குது அண்ட் 10 year ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட் இருக்குது. இதில் உங்களுக்கு ஸோ வருஷம் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் 1,01,000 தான் பே பண்ணுறதுனால மீதி இப்போது ஆர்என்ஆல் நிஷ்ட் பிளானோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அதில் 5 lakhs ப்ரீமியம் கட்டணும் இல்லையா. ஸோ 1 lakh தான் இதில் கட்டுறதுனால மீதி அந்த 3,99,000 ஈச் இயர் உங்கள் ரிஸ்க் ப்ரெஃபரன்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ உங்கள் ரிஸ்க் ப்ரெஃபரன்ஸில் நீங்கள் ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராபப்ளி ஒரு பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மாதிரி ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறவங்களா இருப்பீங்க. பட் இதே ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஈக்விட்டி பேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஸோ இதில் நம்ம ஈக்விட்டி பேஸ்ட் ப்ராடக்ட் தான் வந்து ஆக்சுவல் எக்ஸாம்பிளுக்கு சினாரியோ எடுத்திருக்கோம். ஸோ ஈக்விட்டியில் நம்ம ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஒரு டேக்ஸ் சேவிங் டூல்னு சொல்லலாம். அண்ட் இதோட ட்ராக் ரெக்கார்ட்லையுமே கன்சிஸ்டன்ட்லி நம்ம 7 to 10 years கிட்ட இன்வெஸ்ட் பண்ணோம்னா இதோட ட்ராக் ரெக்கார்ட் வச்சு பார்த்தீங்கன்னா இது ஆவரேஜ் 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்ட் சில கேசஸில் அதை விட அவுட் பர்ஃபார்ம் கூட பண்ணியிருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் இந்த எக்ஸாம்பிளில் அப்படின்னா, இந்த பை த எண்ட் ஆஃப் த டேர்ம் நம்மளுக்கு எவ்வளோ வந்து இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் அக்யூமுலேட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி ப்ரீ டேக்ஸில் நம்மளுக்கு 1.10 crores வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணியிருக்கு. இதே கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் டிடக்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அந்த போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ 1.01 crores வந்து நிற்குது. ஸோ இந்த அமௌண்ட்டை திரும்பி ஒரு ஸ்டேபிளாக டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி எந்த ப்ராடக்ட் ஒரு 7% ரிட்டர்ன் கேரண்டீடாக கொடுக்குமோ அதில் திரும்பி நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளால் ஒரு ஆனுவல் வித்ட்ராவில் சிமிலர் டு ஆர்என்ஆல் நிஷ்ட் சம்ருதி ப்ளஸ் பிளானில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ஒரு ஆனுவல் வித்ட்ராவில் இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா அட் த எண்ட் ஆஃப் த டேர்ம் நம்மளுக்கு இந்த ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணும்போது ஆர்என்ஆல் நிஷ்ட் சம்ருதி ப்ளஸ் பிளானோட மெச்சூரிட்டி பெனிஃபிட்டோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அப்போ அந்த ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சில் எவ்வளோ இருக்குது வித்ட்ராவல் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா 2 crore rupees நியர்லி. இப்போ ஆர்என்ஆல் நிஷ்ட் சம்ருதி ப்ளஸ் பிளானில் உங்களுக்கு கிடைச்ச மெச்சூரிட்டி வேல்யூட 3 times அதிகமான ஒரு மெச்சூரிட்டி வேல்யூ தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐஆர்ஆர் இந்த சினாரியோ கால்குலேட் பண்ணால் 7.49% வருது. நீங்கள் இந்த ஆனுவல் வித்ட்ராவலை ஆக்சுவலி அவாய்ட் பண்ணிங்கன்னா இதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், இதை விட ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு இந்த அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி கம்ப்ளீட் ஃப்ளெக்சிபிலிட்டி ரிட்டர்ன் பண்ணிக்க முடியுது வித்ட்ரா பண்ணுறதுக்கு, இல்லை உங்கள் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிஷன்ஸ் சேஞ்சிங்காக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுறதுக்குன்ற முழு ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் இருக்குது. ஸோ ஒரு கம்பேரிட்டிவ்லி ஆர்என்ஆல் நிஷ்ட் சம்ருதி ப்ளஸ் பிளானில் இருக்கிற
இருக்கிற பெரிய கீ ட்ராபேக்கே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி லோ ரிட்டர்ன்ஸ். அது ஏன்னா அவங்க இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே பிளானில் காம்பினேஷனாக கொடுக்கறதுனால தான். பட் இந்த அப்ரோச்சில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அதை செப்பரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் அண்ட் மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஃபைனலாக ரிலையன்ஸ் நிஷ்ட் சம்ருதி ப்ளஸ் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா, அதோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன நம்ம அனலைசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு ட்ரெடிஷ்னல் என்டோமெண்ட் பிளான். இதில் நம்மளோட பெனிஃபிட்ஸை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சர்வைவல் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் கேரண்டீடாக இருந்தாலுமே அண்ட் எப்போ நம்மளுக்கு நெசசரியோ அந்த டைமில் வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்தாலுமே இந்த பிளானோட ஓவரால் அப்பீல் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் அப்பீல் தான். இந்த ஃப்ளெக்ஸி பெனிஃபிட் ஃபீச்சர் வேணால் ஒரு யூனிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இதோட ரிட்டர்ன் அனலைசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இதில் அந்த அளவுக்கு இல்லை. ப்ளஸ் இதில் ஆனுவலாக அந்த வித்ட்ராவல் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அந்த ஃபுல் பொட்டன்ஷியலும் நம்மளுக்கு கிடைக்காம நம்மளுக்கு லோ ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்குது. அண்ட் அடிஷ்னலி அந்த சர்வைவல் பெனிஃபிட்டுமே ஒரு சிக்னிஃபிகண்ட் எக்ஸ்பென்ஸை கவர் பண்ணுற அளவுக்கு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் கிடையாது. ஒரு நான் எசென்ஷியல் ஐட்டம்ஸ்க்கு ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி ஒரு பர்ச்சேஸ்க்கு தான் மோஸ்ட்லி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது. இது எல்லாமே ஒரு பெரிய ட்ராபேக் தான். ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல், ஏன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ண அந்தளவுக்கு வர்த் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு இந்த அனலைசிஸில் தெரிஞ்சிருச்சு. ஒரு பெட்டர் அப்ரோச் என்னவாக இருக்கும்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தனித்தனியாக வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறது தான். இப்போ இன்சூரன்ஸ்னு வரும்போது ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணிங்கனாலே ஒரு அஃபோர்டபுள் ப்ரீமியமில் ஹையர் கவரேஜ்க்கே நீங்கள் பாலிசி எடுக்கலாம். அதே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது ஒரு ஃப்ளெக்சிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, அது ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் உங்கள் ஃபேமிலிக்கும் லைஃப் இன்சூரன்ஸ்னால ஒரு ஜென்யூன் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி வெல்த் பில்ட் பண்ண இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ நல்ல பெட்டர் இன்ஃப்ளேஷன் ரிப்பீட்டிங் ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு லாங் டேர்மில் கொடுக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.